ரஷ்யா வழக்கம் போல உக்ரைனை தாக்குறதுக்காக ஏப்ரல் 10ஆம் தேதி சாயங்காலத்திலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி அதிகாலை இந்த டைம் ஃப்ரேம்குள்ள உக்ரைனோட நேரப்படி மொத்தம் 40 ட்ரோன்கள் 40 மிசைல்கள் ஏவி விட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆனால் உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புலேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா மொத்தம் 40 ட்ரோன்கள் வந்தது. அதில் நாங்கள் 37 ட்ரோன்களை சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த ட்ரோன்கள்லாம் எந்தெந்த ஒப்லாஸ்ட்டை குறி வச்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பல இடங்களில் போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக சேதம் எந்த இடத்துல அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பரோஷியா, லிவிவு, கர்கீவு, அப்புறம் உக்ரைனோட கேபிட்டலான கீவ், இந்த 4 ஒப்லாஸ்ட்லையும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பகுதிகள், அதுதான் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்பாங்க. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து குறி வச்சு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க இந்த 4 ஒப்லாஸ்டில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதுவும் கர்கீவில் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து 10 ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லையும் ஒரு கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணி தீ பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. மற்ற இடங்களையும் வெடிசத்தங்கள்லாம் கேட்டதுக்கு பயங்கரமான தாக்குதல் ரஷ்யா பண்ணிக்கிறாங்க. இதுக்கு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு வீடியோ பதிவு போட்டுக்கிறாரு. போதும் போதும், இதுக்கு மேலே வளவள குலவலான்லாம் வேணாம். ரஷ்யா மொத்தம் 40 மிசைல்கள், அது கூட தோராயமாக ஒரு 40 ட்ரோன்கள்ங்கிறாங்க. இது ஃபுல்லாக உக்ரைனை தாக்குறதுக்காக விட்டுக்கிறாங்க. பூரா கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாக்கி இருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும், உடனே எங்களுக்கு உதவணும், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்து உதவணும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு உதவணும். அதிகமாகலாம் பேச வேணாம். நேற்றுக்கு விட்ட அட்டாக்ல சம்மை தான் நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். துரதிருஷ்டவசமாக சம்மு தான், புரியுதுங்களா? இம்மீடியட்டாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துடுங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் கதறி இருக்கிறாரு. யூவோட ஹை ரெப்ரஸன்டேட்டிவ் ஜோசப் போரல் அவர்கள் நேற்றுக்கு பதிவுலேயே பார்த்தோம், 7 கொடுங்க பேட்ரியாட், மொத்தம் 25 கேட்டாங்க உக்ரைன் தரப்பில். உக்ரைனுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம 30 கேட்போம், அப்போ தான் அவங்க 2க்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறது போல். ஸோ இவர் 25 கேட்டதுக்கு அவங்க 7 சொல்லிக்கிறாங்க. 7 சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3-2 தேருமா அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இதை தேர்த்தி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போல பல செய்திகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். அப்புறம் பதிவை பார்க்குற அனைவருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவோட நேட்டோவோட டாப் ஜெனரல், அதாவது சுப்ரீம் கமாண்டர் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது இந்த அலைடு ஃபோர்ஸ்க்கு. இவர் பேர் யூஎஸோட ஜெனரல் கிறிஸ்டோஃபர் கவோலி அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு. நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் உக்ரைனுக்கு பண்ணலின்னு வச்சுக்கோங்க, ஆர்ட்லரி அட்வான்டேஜில் ரஷ்யா 10:1 மாறிடும். உக்ரைன் அப்புறம் அவ்வளோதான் துவம்சம் பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புலேருந்து மிரட்டல் வந்திருக்கு. அதாவது நேட்டோவோட சீஃபு, நேட்டோவோட ஜெனரல் அவர் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய ஆர்ம்டு பர்சன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில். அதாவது வெளிப்படையாக மறைமுகமாக இருக்கும், பட் ஆனால் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால நேட்டோவோட இணைக்கிறதுக்கான பணி, அந்த ராம்ஸ்டீன் மீட்டிங் ஃபார்மேட் மீட்டிங்கை இணைக்கிறதுக்கான பணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சமிகைகள் இது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் நேட்டோ டைரெக்டாக உக்ரைனுக்கு உதவுறதுனால உக்ரைனோட கை ஓங்க போகுதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ரஷ்யா பல பகுதியிலையும் முன்னேறிட்டு வராங்க. மேப் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு களத்தில் அப்படிங்கிறது போல். பட் இப்போ அடுத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஸ்கைடியோ நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க 100கணக்கான ட்ரோன்களை உக்ரைனுக்காக கொடுத்துக்கிறாங்க. அது உதவி வேணும்னு கேட்குறாங்க. உக்ரைனுக்கு இது போல் அமெரிக்கா உதவி இருக்கிறாங்க. அப்படி உதவும் போது அந்த ட்ரோன்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வேலை செய்யலை, ஃபெயில் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்பில் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான். அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ரொம்ப வேலை செய்கிறதுனால இது கம்யூனிகேட் பண்ண முடியல, அப்படியே உழுகிற மாதிரி விழுந்துருது அப்படிங்கிறத காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால அந்த ஸ்கைடியோ நிறுவனம் வந்து எல்லா ட்ரோன்களையும் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை எதிர்த்து போராடுறதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு திருப்பி மேனுஃபேக்சர் பண்ணி திருப்பி உக்ரைனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ன்றதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் ஈரானோட நியூஸ் எதுவும் கிடைக்கல, அதனால் இது அப்படியே லெஃப்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த பதிவில் அதை சேர்த்திடுவோம். என்னென்னா சமீபத்தில் ஈரான் வந்து பார்த்திங்கன்னா இது 1 மாதம் இருக்கும், அதாவது இது போல் ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸை வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில் வந்து ஈரான் தரப்பு வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துச்சு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு, அந்த நியூஸ் வந்து 1 மாதம் கழிச்சு இப்போ சமீபத்தில் ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கு, ஒரு பையன் வந்து ஈரானில் ஒரு பையன் வந்து ட்ரோனை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். குட்டி சைஸ் ட்ரோன் தான். அந்த ட்ரோன் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படியே கண்ட்ரோல் இழந்து வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது போல் அந்த பையன்கிட்ட இருந்து வீடியோ பதிவு வந்திருக்கு. உடனே என்ன ஏது அப்படிங்கிறது போல் பதறி அடிச்சு அந்த நியூஸ்லாம் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்குது ஈரானில்.
என்னப்பா நடக்குது நம்ம ஊரில் அப்படிங்கிறது போல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஒரு முக்கியமான ஒரு நபர் ஆர்மியில் இருக்கிறவர் வந்து பேட்டி கொடுத்துக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அட ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, நம்மளோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் தான், அதாவது ட்ரோன்லாம் உள்ளே வர முடியாது, வந்துன்னா கருகி வெடிச்சிடும், பார்த்து விளையாடும் போது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே அனுப்பாதீங்க ட்ரோனை, புரியுதுங்களா? யாராக இருந்தாலும் சரி, ஈரானுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, ஈரானுக்கு வெளியாக இருந்தாலும் சரி, அந்த பகுதி ஒரு ஈரானோட பார்டருக்குள்ள ஒரு பகுதிக்கு மேலே பறக்குது அப்படின்னா வெடிச்சிருமாப்பா, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல் ஒரு மிரட்டல் மாதிரியான ஒரு விஷயமா இது என்னன்னு தெரியல. பட் அந்த அளவுக்கு ஈரானோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி வந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஈரான் ட்ரோன்களை தயாரிக்கிறதுல மட்டும் இல்லை, ட்ரோன்கள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுலையும் தலை சிறந்த ஒரு நாடாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ திரும்ப உக்ரைன் கிட்டே வந்தோம்னா, உக்ரைனுக்கு பல நாடுகளும் அவங்களோட டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, சிலர் அவங்களோட ட்ரோன்களையாக கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த யூகேயோட பன்சி ட்ரோன்லாம் வேஸ்ட்டு, குப்பையில் வேண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த ஸ்கைடியா நிறுவனம் மாதிரி எதாவது கன்சிடர் பண்ணி ரெடி பண்ண முடியும், ஆனால் இந்த பன்சி ட்ரோன்கள்லாம் மொக்க அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன் தரப்புலேருந்தே நம்ம கூட இந்த வீடியோ பதிவில் பார்த்தோம் இல்லையா, யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே போச்சுன்னா கீழே சறுக்கிட்டு போய் விழுந்துருது, அதனால் அதான் வேஸ்ட்டு அப்படிங்கிறது போல் தெரிஞ்சிருச்சு. ஆனால் உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் தயாரிப்பில் அடுத்த வளர்ச்சிக்கு போயிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்டயும் பல வகையான ட்ரோன்கள் ரகரகமாக இருக்குது. சில ட்ரோன்கள் இப்போது உக்ரைனோட பாபாயாகா ட்ரோன்கள்லாம் ரஷ்யாவும் செஞ்சு அதே போல் ட்ரோன்களை களத்தில் பயன்படுத்துகிறாங்க. இதனால் நன்மைகள் என்ன, இதனால் தீமைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு ஒரு பதிவில். இப்போது உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட டாப் நாச் அந்த லான்சர் ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அந்த லான்சர் ட்ரோன்கள் போலவே இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனை டூப்ளிகேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரோனை ரஷ்யாவோட பகுதியில், அதாவது இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, ரஷ்யாவோட பார்டர் பெல்கிராட் பகுதியில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த வில்லேஜில் ரஷ்யாவோட பகுதிக்குள்ளே தான் அங்கே வந்து ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை மறைச்சி வச்சிருக்கிறாங்க ரஷ்யா. அதை கண்டுபிடிச்சி உக்ரைனோட லான்சர் ட்ரோன்கள் அதை துல்லியமாக தாக்கி பாருங்க, அதே போல் வேலை செய்து டிட்டோ அப்படியே வேலை செய்யும், டிட்டோ எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி அதே போலையா, இது எப்படி அட்டானமஸ்னால் அதுவே ஒரு பொருளை கண்டுபிடிச்சி போய் தாக்கலிக்குமா, இல்லை ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டர் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இதுவும் அதே போல் வேலை செய்யும் அப்படிங்கிறது போல் உக்ரைன் தரப்பை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உக்ரைன் கிட்டேயும் இந்த லான்சர் ட்ரோன்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் அந்த பதிவு பார்க்காதவங்களுக்காக லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ ஒரு லான்சர் ட்ரோன்கள் பறந்துட்டு இருக்கு அப்படின்னா, ரஷ்யாக்குள்ளே இருக்கிற வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஒரு ட்ரோன் அப்படின்றது போல் நினச்சிக்குவாங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு அது போல் தான் இருக்குது. ஏன்பா உயரமாக பறந்துட்டுருக்கு, அது எப்படிப்பா கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாழ்வாக பறந்துட்டு இருக்கும்போது சொல்கிறேன். இது போல் ஒரு ட்ரோன்கள் பறந்துட்டுருக்கு அப்படின்னா நார்மலாக பார்த்தாலே ரஷ்யாவுக்கு தெரியும், வீரர்களுக்கு, உக்ரைனோட வீரர்களுக்கு தெரியும், ரஷ்யாவோட வீரர்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் பழக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால அந்த சத்தத்தை வச்சு கூட அவங்க டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிடுவாங்க. இல்லை காமிகாசி ட்ரோன், இதில் குண்டு போடக்கூடிய ட்ரோன், இதெல்லாம் வந்து போய் அடிச்சதுன்னா வெடிக்கும், இது வந்து லான்சர் ட்ரோன்கள், இது வந்து ஷாக்கெட் ட்ரோன்கள். ஏன்னா இந்த ஷாக்கெட் ட்ரோன்கள்லாம் போகும்போது இந்த டிவிஎஸ் மோட்டார் சவுண்டு வருது அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது போல் கண்டுபிடிக்க முடியும், வேரியேஷன் லைட்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த பாபாயாகா ட்ரோன்கள்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக பகல் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரோன்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் இந்த ஹீட் சிக்னேச்சர்ஸு, சவுண்ட் அக்வஸ்டிக் சிக்னேச்சர்ஸு இது போல் இருக்கும். சவுண்ட் அக்வஸ்டிக்னா ஒரு ட்ரோன் ட்ராவல் பண்ணும்போது அதோட சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது போல். அதை கூட காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக ஒரு லான்செட் தான் பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக உளவு பார்த்துட்டு போயிடும். இல்லைனா வந்து காமிக்காசிட்டோம்னா முக்கியமான ஒரு ஆயுதத்தை வந்து தாக்கி அழிச்சிட்டு போயிடும். இது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் இழப்புகள் அதிகமாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா இது போல் ட்ரோன்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அதை நியூரல் நெட்வொர்க்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இம்மீடியட்டாக டெக்னாலஜியில் அடுத்த வளர்ச்சிக்கு போனாங்கன்னா இது போல் ட்ரோன்கள் வரும்போது தாக்கு பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா ரஷ்யாவோட சில முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸுக்கெலாம் ஆபத்து அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.